Good afternoon, students. The next para. Both strands of DNA are not copied during transcriptions for two reasons. Transcription means படியெடுத்தல். அந்த DNA ஓட இரண்டு இலைகளும் both strands of DNA are not copied during the transcriptions. இரண்டு இலைகளும் படியெடுக்கப்படுவதில்லை. படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவதில்லை. இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. The first one, if both strands act as a template, they would code for RNA with different sequences. இப்படி இரு இலைகளுமே வார்ப்புருவாக செயலாற்றுமையானால் ஆர்என்ஏவிற்கான குறியீடு இரண்டிலுமே வெவ்வேறு வரிசையில் இருக்கும். If both strands act as a template means வார்ப்புருவாக செயலாற்றுமையானால் they would code for RNA with different sequences. RNAவிற்கான குறியீடு இரண்டிலுமே வெவ்வேறு வரிசையில் காணப்படும். With different sequences வெவ்வேறு வரிசைகளில் இருக்கும். This in turn would code for proteins with different amino acid sequences. இதனால் புரதத்தின் அமினோ அமில வரிசையிலும் பாதிப்பு ஏற்படும். This would result in one segment of DNA coding for two different proteins, hence complete the genetic information's transfer machinery. இதனால் டிஎன்ஏவின் ஒரு பகுதியில் இருந்து இரு வேறு புரதங்கள் உற்பத்தியாகி மரபு தகவல் பரிமாற்ற நிகழ்முறையில் சிக்கல் ஏற்படுகின்றது. இப்படி இரண்டு இலையுமே வார்ப்புருவாக செயலாற்றும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏவின் ஒரு பகுதியில் இருந்து இரு வெவ்வேறு புரதங்கள் உற்பத்தியாகி மரபு தகவல் பரிமாற்ற முறையில் சிக்கல் ஏற்படுத்துகின்றது. அது எதில் சிக்கல் ஏற்படுத்துச்சு? புரதத்தின் அமினோ அமில வரிசையில் சிக்கல் ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு பக்கத்திலிருந்து ரெண்டு வெவ்வேறு புரதங்கள் உற்பத்தி ஆகும்போது மரபு தகவல் பரிமாற்ற நிகழ்முறையிலும் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. The second point, if two RNA molecules were produced simultaneously, double strand RNA complementary to each other would be formed. இப்படி இரு விதமான ஆர்என்ஏ மூலக்கூறுகள் ஒரே நேரத்தில் உற்பத்தியாகும்போது ஆர்என்ஏவின் இரு இலைகளும் ஒன்றுக்கொன்று நிகரத்ததாக இருக்கும், காம்ப்ளிமெண்டரியாக இருக்கும். This would prevent RNA from being translated into proteins. எனவே அந்த நிலை ஆர்என்ஏவை புரதமாக மொழிபெயர்க்கப்படுவதை தடுக்கின்றது. This would prevent RNA from being translated into proteins. அந்த ஆர்என்ஏ புரதமாக மொழிபெயர்க்கப்படுவது தடுக்கப்படுகிறது. படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவது இல்லை ஏன்றதுக்கு இந்த ரெண்டு ரீசனும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க.